கிடைக்க மாட்டேங்குது சார் எங்களுக்கு எதுவுமே. எங்களுக்கு நாங்களாம் எவ்வளோ போராட்டம் பண்ணுறோம், எவ்வளோ நேற்றுக்கு போலீஸ்ல எங்களுக்கு எப்படி தெரியுமா சார் அடிச்சாங்க. இதெல்லாம் ஏன் சார் யாருமே வந்து கேட்க மாட்டேன்றாங்க. எந்த கட்சிக்காரன் வந்து நிற்கல, ஏன் சார் வந்து நிற்கல, ஏன் எங்களுக்கு எதுவுமே போராட்டம் பண்ண மாட்டேன்றாங்க. எங்களுக்கு இந்த இடம் வேணும் சார். எங்களுக்கு இந்த இடத்த போகவே கூடாது. இந்த இடத்துல நாங்கள் யாரும் போக மாட்டோம் சார். நாங்கள் செத்தாலும் நாங்கள் எங்கேயா சாகுறோம். நைட்டு நாங்கள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம். வந்து ஜேசி வச்சா இடிக்க சொல்லுங்க. எங்களுக்கு வேணாம், நாங்கள் சொல்லலை. அப்போ நாங்கள் எங்கே போவோம்? எங்கள் ஸ்கூல் லைஃப்லாம் ஸ்பாயில் ஆகுதுல்ல. நாங்கள் எங்கே போய் படிப்போம்? எங்களுக்கு வேறு இடத்துல வீடு கொடுத்தாலும் எங்களால் போக முடியாது. நாங்கள் இங்கே தான் இருப்போம். எங்களுக்கு வந்து ஃபுல் லைஃப் ஸ்டைல் இங்கே தான் நாங்கள் இருக்கோம். இப்போ தான் வீடு கட்டியிருக்கோம். எல்லாருமே ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கோம். இப்போ போனால் எங்கே போவோம்? நாங்கள் எங்களுக்கு வேறு எங்கேயும் போகலாம் முடியாது. நிரந்தரம் எங்களுக்கு இதுதான். இந்த தண்ணியால் பாதிப்புன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு கரை கட்டி கொடுத்துட்டா போதும். அரசாங்கம் வந்து கரை கட்டி கொடுத்துட்டு இப்போ இந்த தண்ணியானது, இந்த ஏரி தண்ணி வந்து விவசாயத்துக்கும் பயன்படல, குடிநீருக்கும் பயன்படல, ஒரு எதுக்குமே பயன்படாத தண்ணி தான். இந்த தண்ணியால் யாருக்கும் பாதிப்பு இல்லை. இந்த தண்ணியால் தான் உங்களுக்கு பாதிப்பு. அதனால நாங்கள் ஏரியெல்லாம் அகற்ற போகிறோம், இந்த நிலத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த தண்ணியால் எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை.